வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா கோல்டன் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்கிற அக்கரை பீச்சுக்கு தான் போகிறோம். என்னடா இவன் ஏரிக்கரையில் நின்றுட்டு பீச்சுக்கு போகிறேன் அப்படிங்கிறான்றதுங்களா? இப்போ நம்ம மேடவாக்கத்துலேருந்து கிளம்புறோம் அக்கரை பீச்சுக்காக. அக்கரை பீச் பார்த்திங்கன்னா மேடவாக்கத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ சோழிங்கநல்லூர், துரைப்பாக்கம், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி இங்கே இருக்கிறவங்கலாம் ஒரு கம்மியான டிஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச டிஸ்டன்ஸில் கம்மியான செலவில் ஒரு சூப்பரான பீச்சை பார்க்கணுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஏரியா நம்ம அக்கரை பீச்சு. வாங்க அக்கரை பீச் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா மேடவாக்கத்துலேருந்து கிளம்பி நம்ம சோழிங்கநல்லூர் வழியாக ஈஸியாக போய் ரீச் பண்ணோம். இந்த ஓஎம்ஆர் டு ஈஸிஆர் லிங்க் ரோடு வழியாக தான் போயிருந்தோம். ஸோ இந்த லிங்க் ரோடு போயிட்டு ஈஞ்சம்பாக்கம் சிக்னலில் ஜாயின் ஆகும். ஸோ ஈஞ்சம்பாக்கம் சிக்னலில் ரைட் எடுக்கணும். ஸோ ரைட் எடுத்திங்கன்னா டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் போகிற வழியில் இம்மிடியேட்டாக ஒரு லெஃப்ட் வரும். ஸோ அந்த லெஃப்ட் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் கார்டன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளே போகணும். இந்த ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா இங்கேருந்து இந்த மெயின் ரோட்லேருந்து, அதாவது அந்த ஈசிஆர் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே வந்து அக்கரை பீச் வரும். ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். இங்கே இருக்கிற வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா செம பாஷாக இருக்கும். அதுபோக இங்கே உள்ள இந்த ரோடு ஃபுல்லாகவே 2 சைடுமே மரமும் வச்சுருப்பாங்க. நீங்கள் நடந்து போனீங்கன்னாலும் செமையாக இருக்கும். ஏன்னா வெயிலே அடிக்காத மாதிரி இந்த ஃபுல்லாகவே மரம் இருக்கிறதுனால செமையாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நடந்து போனாலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பைக்லேயோ இல்லை கார்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னாலும் ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த ஒவ்வொரு வீடும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது எல்லாமே ரசிச்சுட்டு போங்க. அப்புறம் இந்த மரங்கள், இயற்கையெல்லாம் செமையாக ரசிச்சுட்டு போங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த மாதிரி ரசிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. ஸோ இது இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு இமிடியேட்டாக ரைட் எடுத்தீங்கன்னா பீச் வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா இப்படி போகலாம், பைக்கில் காரில் சோழிங்கநல்லூர்லேருந்து வரீங்கன்னா இப்படி வரலாம். அதுபோக நீங்கள் பஸ்ஸில் வரீங்க, இப்போ திருவான்மியூர்லேருந்து பஸ்ஸில் வரீங்கன்னா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மவுண்ட் ரோடு பிலால் இந்த ஹோட்டல் பக்கத்தில் இறக்கி விடுவாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்ரைஸ் அவென்யூ அப்படிங்கிற ரோடு இருக்கும். இந்த ரோட்டில் நடந்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸில் வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தான் இந்த சன்ரைஸ் அவென்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெய்டு பைக் பார்க்கிங் இருக்கும். ஸோ இங்கேயும் பைக் பார்க் பண்ணிக்கலாம். இதை விட்டிங்கன்னா நீங்கள் பைக் பார்க்கிங் பண்ணிங்கன்னா பீச் பக்கத்துலேயே நிறைய இடம் இருக்கும். ஸோ அங்கேயும் பார்க் பண்ணிக்கலாம். பட் அது ஃப்ரீ பார்க்கிங், பட் ஒரு ஓன் ரிஸ்க். இங்கே அங்கே பார்க் பண்ணிக்கலாம். கார் பார்க் பண்ணுறது இங்கே கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான இதுதான். ஏன்னா நீங்கள் ஒரு 4 o'clock வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அந்த பீச் பக்கத்துலேயே பார்க்கிங் கிடச்சிடும். பட் கொஞ்சம் லேட்டாகி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போய் விட்டுட்டு நடந்து வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் போங்க. ஏன்னா இந்த காருக்குன்னு ஸ்பெஷல் பார்க்கிங் இல்லை. இந்த ரோடில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அந்த மாதிரி தான் விட்டுட்டு போனோம். ஸோ விட்டுட்டு திரும்ப நடந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே நிறைய இந்த பலூன், சின்ன பிள்ளைக்கு இருக்கிற விளையாட்டு பொருள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அதுபோக ஐஸ்கிரீம், பஜ்ஜி கடை, அது நார்மலாக பீச்சில் இருக்கிற மாதிரியே ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி தரது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். யூஸ்வலாக டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நான் எதுவும் ட்ரை பண்ணல, நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அதுபோக இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் இந்த ஃப்ரெஷ் மீன், நான் வந்து சண்டே வீக்கெண்ட்ஸ் தான் போயிருந்தேன். ஸோ நான் போகும்போதெல்லாம் இந்த ஃப்ரெஷ் மீன்ஸ் வந்து இங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மீன் வாங்குறது எதுவும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் அங்கே வாங்கிக்கலாம். அதுபோக சில்ட்ரன்ஸுக்கான நிறையா ப்ளே ஏரியாஸ் இருந்தது. அதாவது ஜம்ப் பண்ணி குதிக்கிற மாதிரி, அதுபோக மேலே உயரமாக இருந்து குதிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சமையல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா கப்பல் மாதிரியே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது மேபி ஒரு ரெசார்ட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் இது விசிட் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலேருந்து சரிக்கு ஆடுற இந்த கேம் வச்சுருந்தாங்க, ஜம்ப் பண்ணுற கேம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ரிங்கை தூக்கி போட்டு ஆடுற கேம், பலூன் சுடுறது. ஸோ இந்த மாதிரி யூஸ்வலாக பீச்சில் இருக்க எல்லா கேமும் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து கேமெல்லாம் ஆடி முடிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பீச் முன்னாடி போய் வந்தோம். அப்படி உட்காரும்போது நம்ம லைஃப்பில் உள்ள எல்லா ப்ரெஷர்ஸும் போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த பீச்சை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு செம ப்ளசண்ட்டான மைண்ட் செட் இருக்கும். இருக்க எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டோட இதுக்கு வர அடுத்த டேவை செமையாக ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் டெய்லி பீச் போய் விசிட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அந்த மைண்ட் செட்டே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த கடலை விட பெட்டர் மோட்டிவேஷன்ஸ் வேறு என்ன தர முடியும்? பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் எத்தனை டைம் தோற்றாலும் திரும்ப ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத இது சொல்லும். ஸோ இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபீல் பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த கடல்லாம் ரசித்து திரும்ப கிளம்பலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சன்செட் ஆகிருந்தது. ஸோ அந்த டைமில் அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் செமையாக இருந்துச்சு. ஸோ கடைசியாக நான் சொன்ன கோல்டன் சாண்ட் இது தான். என்னடா இது எல்லா கடல்லையும் இருக்க மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எனக்கும் அப்படி தான் தோணுச்சுது. எல்லா கடல்லையும் இருக்க மாதிரி அதே கோல்டன் சாண்ட் தான். ஸோ இந்த சாண்ட்லாம் முடிஞ்சிட்டு ஸோ இப்போ வந்து நான் லாஸ்ட் டைம் போகும்போது நிலா, அதாவது பௌர்ணமி பக்கம் போயிருந்ததுனால நிலா பார்த்தேன். ஸோ அதனால் இந்த டைமும் அந்த ஈவினிங் டைம் ஒரு 6:30 கிட்டே இருக்கும். ஸோ நிலா இதாக வருதான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் இது ஆல்மோஸ்ட்
நிலா அந்த டைமில் வராது, எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ அதுக்காக என்னால் நல்லா பார்க்க முடியல. ஸோ இதை முடிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட் ரோட் பிலால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் நிறையா இருந்துச்சு. மேபி இங்கே டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் இங்கே பஜ்ஜீஸ், டீ, காஃபீஸ்லாம் நிறையா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது முன்னாடி போயிருந்தீங்கன்னா இதில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. திரும்ப நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.